ஜுஜுட்சு கைசன்லயே ரெண்டு பேர் தான் கண்ட்ரோலே பண்ண முடியாத பியூர் கேயாஸ். ஒன்னு யூட்டாவோட குயின் ஆஃப் கர்சஸ் ரீகா, இன்னொன்னு டென்ஷாடோவோட அல்டிமேட் வெப்பன் மாகராகா. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வச்சு இன்னைக்கு இந்த ரெண்டு பேத்துல யாரு மிகப்பெரிய பீஸ்ட்ன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ரீகா பத்தி பாத்துடலாம். ரீகாவை குயின் ஆஃப் கர்சஸ்ன்னு ஏன் சொல்றோம்? அவகிட்ட இருக்க அன்லிமிட்டெட் கர்ஸ் எனர்ஜினாலதான். யூட்டா கூட கனெக்ட் ஆயிருக்கும் போது ரீகாவால எந்த ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கையும் காப்பி பண்ண முடியும், அதை அவங்களோட பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணவும் முடியும். ரீகா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி. யூட்டாவோட எல்லா கர்ஸ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்கையும் அவதான் ஹோல்ட் பண்ணி வைப்பான். பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல ரீகாவை அடிச்சுக்க ஆளே இல்ல. ஒரு நிமிஷத்துல ஒரு பில்டிங்கையே தூள் ஆக்குற அளவுக்கு அவள்கிட்ட ப்ரூட் ஃபோர்ஸ் இருக்கு. இப்போ ஆப்போசிட் சைட்ல நிக்கிற மாகராகா, இவனோட லாஜிக் வேற லெவல். ரீகா எவ்வளவு பெரிய ரா பவரா இருந்தாலும் அவ அட்டாக் பண்ண மாகராவோட வில் திரும்பிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் மாகராகா அடாப்ட் ஆயிட்டா ரீகாவோட பிசிக்கலி ஸ்ட்ரென்த் அட்டாக் கூட மாகராகாவை ஒன்னும் பண்ண முடியாது. இதுதான் இந்த ஃபைட்டோட டர்னிங் பாயிண்ட். மாகராவோட கையில இருக்கிற ஸ்வாட் பாசிட்டிவ் எனர்ஜியால ஆனது. ரீகான்னு இல்ல, எந்த ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்ஸ் மேல பட்டாலும் அது அப்படியே அழிஞ்சு போயிடும். பிகாஸ் ரீகா ஒரு வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட். இப்ப மெயின் பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த ஃபைட்ல யார் ஜெயிப்பா? ரீகா தான் டாமினேட் பண்ணுவா. ஏன்னா அவளோட ப்ரூட் ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி பிளாஸ்ட மாகராகாவையே திணற வைக்க முடியும். ஃபைட் நீண்டா மாகராவோட வீல் கிளிக் ஆகும். மாகராவோட வீல் ஒன்ஸ் கிளிக் ஆயிருச்சுன்னா ரீகாவோட ப்ரூட் ஸ்ட்ரென்த்துக்கு முன்னாடி மாகராகா அடாப்ட் ஆயிட்டா ரீகாவோட எந்த ஒரு பிசிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆகாது. ரீகா ஒரு கர்ஸ் ஸ்பிரிட்டா இருக்கிறதால மாகராகாவோட ஸ்வாட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் அவ மேல பட்டாலே போதும், அவ சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம். யூட்டாவோட கனெக்ட் ஆகி லவ் எனர்ஜி வெப்பனை யூஸ் பண்ணா ரீகாவோட கம்பைன் ஃபோர்ஸுக்கு மாகராகாவோட அடாப்டேஷனையே பிளாஸ்ட் பண்ண முடியும். இந்த கம்பேரிசன்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். ஜேஜேகே வேர்ல்டுல பவர் மட்டும் முக்கியம் இல்ல, அந்த பவரை கவுண்டர் பண்ற லாஜிக் தான் வின்னரை டிசைட் பண்ணும்னு. இந்த மாதிரி டீப்பான அனிமி இன்சைட்ஸ் அண்ட் ஹிடன் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம நெகிலோரை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட அந்த கொஸ்டின் மாதிரி உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. அடுத்த வீடியோல லோர் பிரேக் டவுனோட மீட் பண்ணுவோம்.